ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி, மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்களோட நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் அவங்க குழந்தைக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சில ஹோம் ரெமெடிஸ், சில டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ நாள் இதுக்காக அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் 1 by 1 அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் இயற்கையாக கருத்தரிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியத்தோட அழகாக நீண்ட ஆயுளோட நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவனை வேண்டிப்போம். ஓகே, வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டிப்ஸ் அக்கா. எல்லாரும் உங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு நம்பிக்கை வராது. அதில் லக்கு இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் லக் இருக்கிறவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்க்கா. உங்கள் டிப்ஸ் எல்லாம் நான் 1 இயராக ஃபாலோ பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எனக்கு உங்கள் டிப்ஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க 1 வருஷமாக நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ண பிறகு தள்ளி போயிட்டே இருந்தால் அவங்களுக்கு இப்போ ஈஸியாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ப்ரெக்னென்சி சம்மந்தமாக சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி போடுறப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் லக் இருக்கிறவங்களுக்கு நடக்கிற விஷயம், நமக்கெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நினச்சி நம்பிக்கை இல்லாமல் தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஆகி அவங்க இன்றைக்கி ப்ரெக்னென்ட்டும் ஆகியிருக்காங்க. அவங்க அதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ 1 by 1 சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிட்டேன் 9 months, நோ யூஸ். நம்ம யூஸ்டு வெந்தயம் டீ நல்ல ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க 9 months வெந்தயத்தை முளைக்கட்டி எடுத்திருக்காங்க. பட் அதனால் அவங்களுக்கு பெருசாக எந்த சேஞ்சஸுமே தெரியலையா. அதுக்கப்புறம் வெந்தய டீயாக எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்தது, எனக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே வெந்தய டீ ஒரு பெஸ்ட்டு ரெமெடி தான். எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறவங்க எல்லாருமே டிஃபால்ட்டாக வெந்தய டீ ஒன்று சேர்த்து கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வெந்தய டீ ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஹோம் ரெமெடியாக இருக்குது. ஸோ அதோட மகிமை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 2வதாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த சீட் சைக்கிளிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம ஃபாலோவராக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த சீட் சைக்கிளிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை, எனக்கு சீட் சைக்கிளிங் புதுசு, நான் இப்போ தான் முதல்ல கேள்வியே படுறேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னா, அந்த சீட் சைக்கிளிங்னா என்ன, அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முளைக்கட்டின பயிறு கூட வெஜ்ஜு சாலட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அதாவது முளைக்கட்டின பயிரை நம்ம சொல்லியிருக்கோம், அது பச்சை பயிராக இருக்கலாம், காராமணியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். அதை வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி நீங்கள் ஒரு பயிராக முளைக்கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது விஷயம் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா கிராம்பு டீ, அதாவது க்ளோ வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அவங்க அதையும் டீயாகவே எடுத்திருக்காங்க. அது எப்படின்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ க்ளோ வாட்டர்னால் நைட்டே 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ளோ அதாவது கிராம்பை ஊற வச்சு காலையில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க சொல்லுவோம். பட் இவங்க அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக கொதிக்க வச்சு அந்த எசன்ஸை இறக்கி டீ மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ கிராம்பு டீயாக எடுத்திருக்காங்க. இதுவும் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நைட்டு படுக்க போகிறப்ப வெந்தயம், கருஞ்சீரகம் அண்டு ஓமம் மிக்ஸ் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் 3 days மலைவேம்பு எடுத்திருக்காங்க. அமேசானில் புக் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மலைவேம்பு பார்த்திங்கன்னா பீரியட்ஸான 3 days அவங்க எடுத்திருக்காங்க. இது எல்லாமே அவங்க கண்டினியூஸாக ஒரு 1 year ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், இதுனா நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாதாம் ஊற வச்சு டெய்லி 5 பாதாம் நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி 5 பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
இப்படி பண்ண போது தான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி எந்த டைமில் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏர்லி மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே வெந்தய டீ வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1/2 hour கேப் விட்டு கிராம்பு டீ எடுத்திருக்காங்க. திருப்பி 1/2 hour கேப் விட்டுட்டு சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், ஒவ்வொன்றுக்குமே அவங்க வந்து ஒரு 1/2 hour டைம் விட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்பி ஒரு 1/2 hour சீட் சைக்கிளிங் எடுத்த பிறகு திரும்பி ஒரு 1/2 hour விட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour விட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துருந்துருக்காங்க. இப்படி வரிசையாக எல்லாமே வந்து ஒரு 1/2 hour கேப்பில் எடுத்திருக்காங்க. காலையில் வந்து இவங்க பெரும்பாலும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாங்க போல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறமா இந்த மாதிரி ரெமெடிஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மைதான், ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே போதும். பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தோசை சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் டிப்பாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் ஃபாலோ பண்ணனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் டீ குடிப்பேன், என்னால் டீ விட முடியலை, ஃபுல் கிளாஸ் டீ வந்து ஹாஃப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களால டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ண முடியலைங்கிறதுனால டெய்லி வந்து பாதி கிளாஸ் டீ குடிக்கிறதுக்கு பழகிக்கிட்டாங்க. ஆஃப்டர்நூன் வந்து ரைஸு, நைட் வந்து சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் 4 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது, பேபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு பிசிஓடி பேஷண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா உங்கள் டிப்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வேறு அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ கரெக்டாக தான் அவங்க டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நைட்டு வந்து சப்பாத்தி நல்ல வெஜிடபிளோடு சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. மத்தியானம் ஒரு வேளை மட்டும்தான் ரைஸ் எடுத்துருந்துருக்காங்க. மற்ற டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸாக வந்து சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான், எப்போவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் கார்ப்ஸை கொஞ்சம் குறைச்சிட்டு மாவுச்சத்தை குறைச்சிட்டு காலையில் வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸு சாலடு வெஜிடபிள் சாலடு முளைக்கட்டின பயிறு அப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து எப்போவுமே நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ண அந்த டிப்ஸை நம்பிக்கையோட எவ்வளோ நாள் ஆனாலும் சரி பொறுமையாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுவும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.